வணக்கம். என்ன அழகு? வணக்கம் எதுக்கு சாமி அழகு? சொல்லேத்த பூச்சி முக்க. வணக்கம் தனகழகுமா. வணக்கம் தனகழகு. தனகழகு. இந்த வாசலுக்கு என்ன அழகு? இந்த வாசலுக்கு ஓல அழகு. கோல அழகு. கோல அழகு. ஒரு கோயிலுக்கு என்ன அழகு? ஒரு கோயிலுக்கு என்ன அழகு? சாமி அழகா? ஒரு கோயிலுக்கு கோபுரம் அழகு. ஒரு கோயில்ல கோபுரம் வந்து அழகு. அந்த கோபுரத்துக்கு என்ன அழகு? ஒரு கலசம் வச்ச அழகுமா. கலசம் வச்ச அழகு. அழகு. ஒரு வீட்டுக்கு என்ன அழகு? ஒரு வீட்டுக்கு 18 19 வயசுல ஒரு வயசு பிள்ளை இருந்தா அழகா இருக்கும். வயசு பொண்ணு இருந்தா அழகுதான். ஆமா. ஆனா இரவு நேரம் ஆயிட்டு அந்த வீட்டுக்கு என்ன அழகு? ஒரு திருவிளக்கு ஏத்தி வச்ச அழகுமா. திருவிளக்கு ஏத்தி வச்ச அழகு. அழகு. அந்த திருவிளக்கு ஏத்துறதுக்கு யார் அழகு? எங்க அக்கா இருந்தா அழகாத்தான் இருக்கா அந்த விளக்கு ஏத்துறதுக்கு. ஒரு பெண்மணி இருந்தா அழகு. அழகு இல்லையா? இந்த தெருக்கூத்துக்கு என்ன அழகு? இந்த தெருக்கூத்துக்கு பொட்டி மத்தால இருந்தா அழகு. இந்த முன்னால சீரி துணி ஒண்ணு கட்டிக்கிறாங்களே அது அழகாத்தான் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு பெட்டி மத்தால
என்னம்மா வேணும்? தெருக்கூத்துக்கு என்ன அழகு? தெருவுக்கு என்ன அழகு? சூத்துக்கு கோமாளி வேணுமா? கூத்துக்கு கோமாளி. கூத்து கோமாளி வேணுமா? தெருக்கூத்துக்கு கோமாளி அழகு. அழகு கோமாளி சரியா இருந்தா கூத்து சரியா இருக்கும். சரியா இருக்கும். இல்லன்னு வச்சுக்க. வெடிஞ்ச பிறகு நம்ம நிலைமை என்னன்னு தெரியலையே வேற. அண்ணா இந்த சபையாகப்பட்டது தேவலோகத்தில் கொடுத்தா சபைக்கு பேர் என்ன? தேவர் சபை. இந்த சபை டெல்லியில் கொடுத்தா சபைக்கு பேர் என்ன? சட்ட சபை. இரவு கால வேளையில சபை அமைஞ்சிருக்க. ஆமா. இந்த சபைக்கு பேர் என்ன? இது மக்கள் சபை, மலர் பூங்காவன சபை என்று சொல்லலாம். இந்த சபையாகப்பட்டது யாருடைய அனுகிரகத்தில் சபை அமைஞ்சிருக்கிறது? யாரு? பவளக்குடி அம்மா. பவளக்குடி. ஆமா. பவளக்குடின்னு சொன்னா அதாவது சேராம தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சேராமராஜனுக்கு 60,000 ஆண்டு இருக்கு மகளா பிறந்து. சரி. அப்பேற்பட்ட பவளக்குடி பேர் படைத்த அண்ணா எப்பேற்பட்ட அந்த அம்மாவாக பராக்கரே உள்ளது தெரியுமா? அப்படின்னு அந்த பவளக்குடின்னு சொன்னால் அள்ளி பவளக்குடி. அதாவது இப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் சரிமா ஆண் அரசாளாமல் பெண் அரசாண்டவங்க. எப்படிமா பெண் அரசாண்டவங்க சரிமா. அப்படி இருந்தாலும் பவளக்குடின்னு சொன்னா இந்த சபையை பார்க்கும் போது எப்படிமா திருப்புகழ் என்பது 6 எழுத்தை குறித்தது. திருப்புகழை ஏற்றியவர் அருணகிரிநாதன். அருணகிரிநாதனுக்கு துணை சென்றார் ஆண்டவன் முருகன் பிறந்ததா சரகனை பொய்கை. சரகனை தடுத்தது கங்கை. கங்கையை தடுத்தவர் ஈசன். ஏறுவது ரிஸ்வத்தை படுத்தவர் பிரமாவுடைய மனைவி சரஸ்வதி கைப்பது வீணை குறித்தது நாதம். நாதத்துக்குரிய சங்கீதத்துக்குரிய நாரதன் செய்வது கலகம். கலகத்தை படுத்தவன் தர்க்கன் மகளோ சக்தி. சக்தியை தடுப்பது கபாலம். அரக்கன் செய்வது அதரமத்தை அழிக்கப்படுறது சக்கரத்துக்கு ஒரு விஷ்ணு ஆளி என்றால் அலைகள் ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தின் அருகிலே பள்ளி கொண்டிருப்பார் ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. அண்ணனுடைய மாறுபடுத்த யார்? ஸ்ரீ மலர் மங்கை மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மலர் மங்கை மகாலட்சுமி கலாசம் பெற்ற சபை இருக்கு இல்லையா? அப்படி இருந்தாலும் நான் எப்படி கலந்தேன்? என் பெயர் என்ன? எப்படிமா சொல்லட்டா? ஒரு பட்டாளாமா மணிபுரி பட்டணம். சரிமா என்ன ஊரு? மணிபுரியா பட்டணம். மணிபுரி பட்டணத்தை தகத்தோடு வரி வளம் செய்து வரக்கூடிய என் தந்தையே அதாவது பொக்கலிங்க பாண்டியர். சரிமா அப்படி பாண்டியருக்கு நான் மகளா பிறந்து நான் எப்படி பிறந்து எப்படிமா நான் யாகத்திலே பிறந்தேன். சரிமா அப்படி யாகத்திலே பிறந்து என் பேரோ தெரிந்தாயா? எப்படிமா பொக்கலிங்க பாண்டியருக்கு நான் மகளா பிறந்து அண்ணா என் பேர் அதாவது எப்படி சித்ராங்கதை என்று அறிந்தாய். தங்களோட பேரை சித்ராங்கதை. நான் சித்ராங்கதை என்று சொன்னால் என் தந்தைமார்கள் சித்திர பதுமை செய்யக்கூடியவர். சரிமா தேரிலே பொம்மை செய்தார் அந்த வேலை செய்யக்கூடியவர். சரிமா அந்த வேலையில அதாவது எப்படி பெண் பொருள்லாம் உருகி சரி அதாவது அந்த உச்ச ஓரமானது அதெல்லாம் போட்டு அகமலத்து சரி அதுவே நான் பிறந்தவன். சரிமா அப்படி பிறந்து என் பேரு இருந்தாலும் அண்ணா நான் யார மாலையிட்டு குருநாடு குருவனும் குந்திதேவி பரிவான செல்வத பாண்டு மகாராஜனுக்கும் சரி 5 ராஜாக்கள் பிறந்தார். சரிமா 5 ராஜாக்கள் 2 பேத்துக்கு இளையவராக 2 பேத்துக்கு மூத்தவராகி நடு பிறந்த வீர தீரம் படைத்து விலங்கு செஞ்ச குழந்தையே பிறந்த காண்டாவனது தகவல் செய்த காண்டி அர்ஜுன மகாராஜன் மாலையிட்டு அப்படியா அப்படி மாலையிட்டு இருந்தாலும் சரிமா அதாவது எப்படி என் நாட்டின் மன வளரகப்பட்டவர் பாண்டவன் 5 ராஜாக்கள் சரிமா தீர்த்தாத்திரை சென்று அப்படி வரும் வழியிலே சரி என்ன திருமணம் செய்தார். சரிமா எங்க சென்றார்? காசிக்கு சென்றார். சரிமா காசிக்கு சென்று வரும் வழியிலே என்ன திருமணம் செய்து விட்டு என் நாட்டை விட்டு என் இடத்துல ஒரு
நாள் உடல் உருவாக இருந்து சரி. சென்றது பிறகு எனக்கு அன்னவருக்கு என் வயிற்றிலே கற்பம் தரித்து சரி. அந்த கற்பத்தை நான் 10 மாதம் 1 நாள் சுமந்து சரி. ஒரு ஆண்மகனை பெற்றேன். ஒரு ஆண்மகனை பெற்றீங்கள். பெற்றேன். சரிம்மா. அண்ணவனுக்கு எப்படி பேர் வைத்தது தெரியுமா? எப்படி? அதாவது வீர திரைப்படத்தை விலங்கு சதேவதேவரத காண்டீவர மகாராஜனுக்கு இந்த சித்ராங்கே பிறந்து அண்ணவன் பேர் பப்பரவாகனன். ஓ, பப்பரவாகனன். ஆமா. சரிங்க. அப்படி பேர் வைது என் மனவாளராகப்பட்டவர் சரி. என்னிடத்திலே ஒரு நாள் உடல் உருவாக இருந்து விட்டு என் நாட்டை விட்டு போனார் இல்லையா? சரிம்மா. பாவியாகி துரோகம் செய்த வஞ்சகத்தான் காட்டுக்கு சென்று 13 ஆண்டு காலம் காட்டில் அதாவது வாசம் செய்தார். சரிம்மா. ஓராண்டு காலம் உருவம் தெரியாமல் அஞ்ஞாதவாசம் முடித்து 14 நாளாவது முடிந்து இன்றையோட 32 நாள் ஆகிவிட்டது. என் மணவாளர் வீட்டுக்கு வரவில்லை. என் மகனுக்கு அப்பன் யாரு பிள்ளை யாருன்னு தெரியவில்லை. எப்படி? சரிம்மா. அப்பன் யாரு பிள்ளை யாருன்னு தெரியாது. என் மகனை நான் அதாவது ஒவ்வொரு நாளாக என் மகனுக்கு என் மணவாளுடைய உருவத்தை சொல்லி பேரை சூட்டி வளர்த்து கொண்டிருக்கேன். அப்படி இருந்தாலும் நான் சபையில் இருக்க என் மகனாகிய பப்பரவாகனை உன் தாயாகிய சித்ராகவே அழைத்தது சொல்லி அது சீக்கிரம் சபைக்கு